வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாகவே சாம்பார், புளிக்குழம்பு அதே மாதிரியே வச்சுட்ருப்போம். டெய்லி என்ன குழம்பு சமைக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது புளிக்குழம்பு மாதிரியும் இல்லாமல் குருமா மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இந்த கப் அளவில் நான் 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்தா தான் உருண்டைலாம் நல்லா சாஃப்டாக வரும், அதனால் அதை சேர்த்துக்கோங்க. 7 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 12 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், புளி, தேங்காயும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்திருக்கேன், 5 சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகாத்தூள், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் மிளகா, சோம்பு, நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு, அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது உருண்டை உருட்டுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போது புளி தண்ணியை கரைச்சி எடுத்துப்போம் குழம்பு கூட்டுறதுக்கு. அதில் உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். குழம்பு நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அப்போ பருப்பு உருண்டை குழம்புன்றதுனால இது குழம்பு கடைசியாக வரும்போது நல்லா திக்காயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது உருண்டையெல்லாம் ஒன்றா போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. உருண்டையும் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ கடைசியாக தேங்காய் சோம்பு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த உருண்டையெல்லாம் நமக்கு உடையாமல் நல்லா வந்திருக்கு.
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.